படைத்தலைவன் என்ன செய்கிறான்? அவனை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைக்கிறான். தன் வீட்டிலே அவனுக்கு இடம் கொடுக்கிறான். எல்லாவற்றுக்குமாக அவனை ஒப்படைக்கிறான். அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த பொத்திபாவுடைய மனைவி அவன் மீது காமம் கொள்ளுகிறான். பாவம் செய்வதை விட சாவது மேல் என்று சொல்லி தன்னுடைய மேலாடையை விடுத்துவிட்டு ஓடுகிறான். எனவே அந்த மேலாடையை வைத்து அவனை சிறையிலே அடைக்கிறாள். அவள் அந்த சிறையிலே துன்புறுகிறாள். கடவுள் யாரையும் துன்புறுகிற வேளையிலே, தனக்காக துன்புறுகிற வேளையிலே அப்படியே விட்டுவிடுவதில்லை. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அன்பு செய்து, விட்டு கொடுத்து, பகிர்ந்து, உண்மை நெறியிலே, நீதி நெறியிலே வாழ்வதுதான், அவருடைய வார்த்தையிலே வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்வு, அவருக்கான வாழ்வு, நற்செய்தி வாழ்வு, இறையரசின் வாழ்வு. அத்தகைய வாழ்வை நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு சமயத்திலும் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். வார்த்தையிலும் நமது வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டும். அப்படிதான் இந்த யோசேப்பு இன்னொருடைய மாற்றானுடைய மனைவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவள் தடுத்தார். சிறையிலே அடைக்கப்பட்டார், துன்புற்றார். எனினும் கடவுள் அவரை காப்பாற்றி அந்த நாட்டிலே பெரிய அதிகாரியாக, அவனை மிஞ்சிய ஒரு அதிகாரி இல்லை என்று சொல்லாத அளவுக்கு பெரிய அதிகாரியாக உயர்த்துகிறார். இரண்டாவது நிகழ்வாக சூசன்னா, யோவாக்கிம் என்பவருடைய மனைவி. அவர் அழகானவளாம். அதை பார்த்து முதிர்ந்த வயதிலே 2 பேர் காமுறுகிறார்கள். மாசற்றவளாக இருந்தாளாம். கடவுளுடைய துணை அவரோடு இருந்ததா பாருங்கள். அந்த 2 வயோதிகரும் அவரோடு காமம் கொண்டு அவளை தொந்தரவு செய்திருக்கிறார்கள். அவள் மறுக்கவே, இவர் குற்றம் செய்தார், பாவம் செய்தார், இன்னொருவரோடு இவர் பாவம் செய்தார் என்று அவரை மரண தண்டனைக்கும் தீர்ப்பிடுகிறார்கள். ஆனால் தானியேல் வழியாக ஆண்டவர் அந்த மாசற்றவளை பத்திரமாய் விடுவித்தார் என்பதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். மூன்றாவது நிகழ்வாக பேதுரு இறைவனுக்காக துணிந்து நிற்பார், வலிந்து முன்னின்று இறைவார்த்தையை சொல்லுவார். அவரை தூக்கி சிறையிலே போடுவார்கள். நல்லவர்கள் துன்புறுவது இயல்புதானே, நீதிமான்கள் துன்புறுவது இயல்புதானே, மாசற்றவர்கள் துன்புறுவது இயல்புதானே, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ்பவர்கள் வதைக்கப்படுவது இயல்புதானே. அப்படித்தான் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த இந்த பேதுருவை சிறையிலே தள்ளினார்கள். அவர் சிறையிலே இருந்தபோது கடவுள் மனிதரை, தன் மக்களை பல வகையாய் காப்பாற்றுகிறாராம். மனிதர் வழியாக காப்பாற்றுகிறார், தனக்குரிய மக்கள் வழியாக காப்பாற்றுகிறார், உயிரினங்கள் வழியாக காப்பாற்றுகிறார், பல்வேறு இயற்கை சூழல் வழியாக காப்பாற்றுகிறாராம். அப்படிதான் வழியாக இந்த பேதுருவை ஆண்டவர் சிறையிலிருந்து விடுதலை செய்து வெளியே கொண்டு வந்தாராம். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே அந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாராம். இப்படி எப்போதெல்லாம் கிறிஸ்துவுக்காக, நற்செய்திக்காக மனிதன் துன்புறுகிறானோ, கடவுளுடைய துணைக்கரம் அவனோடு, அவளோடு, உங்களோடு, என்னோடும் எப்போதும் இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்காக நீ வாழ்கிறாயா? நற்செய்திக்காக நீ வாழ்கிறாயா? விண்ணரசுக்காக வாழ்கிறேன் என்று நினைக்கிறாயா? உன் மனதை தைரியப்படுத்திக்கொள். ஒருவேளை அத்தகைய வாழ்க்கையினால் துன்பத்தை அனுபவிக்கிறாயா? தைரியமாயிரு, துணிவோடு இரு. ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, உலகிலே உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, இறுதி வரை நிலைத்து நிற்பவன் மீட்க பெறுவான் என்கிறார். இறுதி வரை நிலைத்து நிற்கிறவன். இப்படி துன்பம் வந்தாலும், அலைமேல் அலை நமது வாழ்க்கையிலே புரட்டி போட்டு துன்பத்தை கொடுத்தாலும், துன்பத்தின் மீது துன்பம் வந்து உன்னை வாட்டி வதைத்தாலும் தைரியமாயிரு, துணிவோடு இரு, அவரிலே நம்பிக்கையோடு, அவரிலே மகிழ்ச்சிக்குள், துணிந்து நல்வாழ்க்கையை விட்டுவிடாமல், தூய வாழ்க்கையை விட்டுவிடாமல், அவருடைய நீதி நெறியிலே வாழ்ந்து, நல்ல மதிப்பீடுகளை வாழ்ந்து, எந்த வகையிலும் சோர்ந்து விடாமல் தைரியத்தோடு நீ வாழ்வாய் என்றால் கடவுளுடைய கருக்கரம் உன்னை காப்பாற்றி பேறு பெற்றவராக உயர்த்துவது திண்ணம். துன்புறுகின்ற உன்னை உயர்த்துவது திண்ணம். கிறிஸ்துவுக்காக வாழ்வோரை உயர்த்துவது, ஆசீர்வதிப்பது, பேறு பெற்றவராக உயர்த்துவது திண்ணம். இதுதான் நமது நற்செய்தி. கடவுளுடைய நற்செய்தி ஒவ்வொரு சமயத்திலும் எடுத்து சொல்லுகிறது. தைரியமாக இருங்கள் அன்பானவர்களே, எந்த வகையிலும் சோர்ந்து போக வேண்டாம். இறைவனுடைய அருட்களம் உங்களோடு இருக்கும். தைரியமாயிருங்கள்.
யோவான் அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட்ட போது இறுதியாக சொன்னார், தந்தையே, உம்முடைய கையில் என் உயிரை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த பாவத்தை இவர் மீது சுமத்தாதீர்கள் என்று சொன்னார். அவருடைய தலைவரும் உங்கள் தலைவரும் என் தலைவருமான நம் கடவுள் அவர் சிலுவையிலே தொங்கும் போது கூட, தந்தையே, இவர்களை மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொன்னார். தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை யாராவது துன்புறுத்துகிறார்களா, திரும்ப துன்புறுத்தாதீர்கள். உங்களுக்கு யாராவது தீமை செய்கிறார்களா, திரும்ப தீமை செய்யாதீர்கள், நன்மை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் நன்மையால் நிறைந்திருக்கட்டும். உங்களுடைய செயல்கள் முழுவதும் நன்மையால் நிறைந்திருக்கட்டும். ஒருபோதும் ஒருவருக்கும் தீங்கும் துன்பமும் கொடுத்து விடாதீர்கள். அப்படி தீங்குக்கும் நன்மை செய்பவர்களாக வாழ்வதுதான் நமது பண்பு, நமது வாழ்வு. அதுதான் நற்செய்தி வாழ்வு. அதுதான் நம் கடவுள் சொல்லுகிறார். இயேசுவே, எங்கள் வாழ்விலே துன்பம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை என்று நம்புகிறோம். சான்று பகிர்ந்த வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். வார்த்தையினால் வாழ்க்கையினால் சான்று பகர வரம் தாரும். அப்படி இந்த சான்றிலே துன்புறும் போது தைரியத்தையும் துணிவையும் ஆழமான வேரோட்டமான விசுவாசத்தை எங்களுக்கு அருளும். ஆண்டவரே, கைவிடாமல் எங்கள் கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எரி தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எரி தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உன்னை சூழ்ந்திட உவந்தே நான் எரி தருவேன் செல்ல பாலகா. சூழ்ந்திட உவந்தே நான் எரி தருவேன் செல்ல பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எரி தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. ஏழை மக்கள் விண்ணரசின் உரிமை பெற எளியவராய் தொழுவமதில் தோற்றம் தந்தவா. துயருவோர் கனியுடையோர் ஆறுதல் பெற தேற்றுகின்ற தாயாக பிறந்த மன்னவா. ஏழை மக்கள் விண்ணரசின் உரிமை பெற எளியவராய் தொழுவமதில் தோற்றம் தந்தவா. துயருவோர் கனியுடையோர் ஆறுதல் பெற தேற்றுகின்ற தாயாக பிறந்த மன்னவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளும். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் பலிபொருள்கள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும்.
ஏனெனில் மறைசாட்சியான புனித ஸ்தேவான் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க மரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின் மேல் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராவது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரன் தொனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். சிறப்பாக இந்த ஆலயத்திலே குழுமி இருக்கின்ற உம் பிள்ளைகள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களுக்கு அடைக்கலமும் புகலிடமும் தஞ்சமும் தரும் எங்கள் அடைக்கல அன்னையும் அவருடைய அன்பு கணவரும் எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலருமாகிய புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிக்க மறைசாட்சிகள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினா பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப திரு அவைக்கும் திரு அவையின் பிள்ளைகளாகிய எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரது குடும்பங்களுக்கும் நீர் அமைதியையும் ஒற்றுமையையும் நோயற்ற வாழ்வையும் நிறைவான மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தெய்வமே, என் இயேசுவே, என்னை தேற்றவா, என்னை தேற்றவா. வாழ்வது நானல்ல, என்னில் வாழும் இயேசுவே. வாழ்வது நானல்ல, என்னில் வாழும் இயேசுவே. உமது ஜீவனாய் நான் மாற வேண்டுமே, உனது ஜீவனாய் நான் மாற வேண்டுமே. இயேசுவே, 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 இயேசுவே. வாழ்வது நானல்ல, என்னில் வாழும் இயேசுவே. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது கொடை எங்களுக்குள் பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித ஸ்தேவான் அவருடைய விழாவில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு மீட்பை அமைதியும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு அன்னையனுடைய சிறுதேர் பவனி ஆலயத்தை சுற்றி நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருப்பலி இருக்கும். திருப்பலி முடிவில் அன்னையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் மாதா குலத்தின் அருமருந்தினால் அவர்களுக்காக சிறப்பு ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். 2வது சனிக்கிழமை, ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெப கூட்டம், நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம், நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 1000 பேருக்கு மேல் அந்த ஜெபத்தில் பங்கு பெறுவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அன்னையோடு நான் ஒரு நாள் இருந்து பார்க்கணும், அன்னைக்கிட்ட நான் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம 2வது சனிக்கிழமை வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் வருகிறார்கள், நிறைய சாட்சியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அன்று வழிபாடு நிறைவுற்ற பிற்பாடு அன்னையின் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் பல்வேறு விதங்களில் உங்களால் இயன்ற உதவி செய்யவும் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு அன்னதானத்திற்காக உதவி செய்கிறவர்களை அன்றைய வழிபாட்டில் நற்கருணை ஆராதனையில் அவர்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து அவர்களுடைய பேரோடு சேர்த்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நிறைய பேர் மாதா டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மாதா டிவி பாருங்கள். வர முடிஞ்சவங்க முடியாதவங்க எல்லாரும் பார்க்கலாம். புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மாதா டிவி பார்த்து நீங்கள் ஜெபியுங்கள். அன்னையின் திருத்தலத்திலிருந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து அந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே,
வருகிற ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை 1 நம்முடைய அடைக்கல அன்னைக்கு தமிழர் திருநாள். தமிழ் அன்னை, நம்முடைய அடைக்கல அன்னைக்கு 101 பானை பொங்கல் வைத்து சிறப்பு செய்ய இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். முதல் வருடம் நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் அடுத்த வருடம் வந்து சொன்னார்கள். ஒரு திண்டுக்கல்லிலிருந்து ஒரு வயதான பாட்டி வந்து சொன்னாங்க, தன்னுடைய பேரப்பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணலன்னு சொல்லி, ஆனால் மேரேஜ் பண்ணுற வயசு வந்துருச்சுன்னு சொல்லி இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு போகும்போது மாதா குளத்தின் அருமருந்து அந்த மண்ணையும் தண்ணீரும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதுக்கு இடையில அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பாம்பேயிலையும் தஞ்சாவூர்லேயும் டெஸ்ட் பண்ணி ஒரே ரிசல்ட் வருது, 4.5 வருஷத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ணுன்னு சொல்லி. இந்த பாட்டி அவங்களுடைய விசுவாசத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த மண்ணை வயிற்றில் தடவிட்டு அந்த அருமருந்தை குடிக்க கொடுத்துருக்குறாங்க. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து இங்கே சாட்சி சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை வர முடிந்தால் வந்து இந்த பொங்கல் வைத்து ஜெபிக்க உங்களை அன்போடு அனைவரையும் அழைக்கின்றேன். ஒருவேளை வர முடியலை ஃபாதர், இது மாதிரி ஒரு வேண்டுதலுக்காக இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அல்லது ஜெப அட்டையில் இருக்கிற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து அந்த பொங்கலுக்கான காணிக்கை செலுத்தவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி, இருகரம் நீட்டி, புகலிடம் தந்த தாய் உள்ளமே, புகலிடம் தந்த தாய் உள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ, எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், உறுதிப்படுத்தும். எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும். கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும். உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும், நன்மையை பெற்றுத்தாரும். இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும், பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே. ஆமென். ஆமென். இல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.